அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்தநாள். அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மக்களின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு அவரை பற்றி தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ரீசன்னா, நான் சூப்பர் ஸ்டாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். எப்போ கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து. பட் ஏன் எனக்கு இது அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் எப்படி இவரால் இவ்வளோ உயரத்துக்கு வர முடிஞ்சது, இவ்வளோ உயரத்துக்கு வர முடிஞ்சும் எப்படி இவர் சிம்பிளாகவே இருக்கார். சிம்பிள் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அவர் கார்லேயோ அவருடைய பணமோ அதை பற்றிலாம் கிடையாது. மற்றவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட பேசுகிறது. ஸோ அது சொல்ல வரேன். ஏன்னா காசு இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் இருக்க முடியும். பட் எல்லா இடத்துலையுமே அவர் ஒரே மாதிரி இருக்கார் அப்படின்னா அது நடிப்போ அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாகவே, ஜென்யூன் சென்ஸ் எப்படி சொல்கிறது, அவருக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஜேர்னி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். ஃபுல்லாக சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் என்ன சொல்லணும், எப்படி எது கூட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எது கூட என்ன கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா பிளாக் டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லியான டைமண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காஸ்ட்லியான பொருள் இந்த சென்ஸ், அது எப்படி சொல்கிறது, பணம் இருந்தால் அதை வாங்கிடலாம் அப்படின்னு கிடையாது. பட் அது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1950 பிறந்தார். ஸோ அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில். ஸோ அவர் கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்ட்ராக்டாக போயிருக்காரு. ஸோ அப்போ நிறையா மேடை நாடகத்துக்குலாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் நடிச்சும் காமிச்சிருப்பார். பட் அந்த வீடியோவை நீங்கள் நான் சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம்னு ட்ரை பண்ண பார்த்து சன் டிவிக்காரங்க காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணி தான் பண்ணேன். அதுக்கே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, அதை டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை, நான் ஃபுல் வீடியோ கூட போகல, ஜஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வீடியோ தான் நான் போட்டேன். ஸோ அதுக்கே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, எப்படிங்க பார்த்துக்கலாம், நம்மளே பேசுவோம், தலைவருக்காக இது கூட செய்யலாம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் அவர் இங்கே வந்தார் இல்லைங்களா, இங்கே வந்த உடனே அவருக்கு சான்ஸ் உடனே கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு திரு கே பாலச்சந்தர் அவர்கள் அவருடைய ஆஸ்தான குரு. நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த பிறகும் அவர் முன் உட்காந்து பேச பார்த்து கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம், அது பயம்னு சொல்கிறத விட மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் யாரும் பயப்பட மாட்டார், மரியாதை கொடுப்பார் எல்லாருக்கும். ஸோ மரியாதையாக உட்காந்து அந்த அளவுக்கு ஸ்டேஜில் அவர் பேசணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த இடத்துல நாமளாகவே இருந்திருக்கலாம். இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர், முதலில் வாய்ப்பு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றிக்கடன் அப்படின்னு நன்றிக்கடன் அதெல்லாம் கூட செகண்டரி விட்டுருங்க. பட் மரியாதை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் கூட பார்த்துருக்கலாம், என் லைஃப்பில் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கிடையாது, பட் அவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க அதை திருப்பி செய்யணும் அப்படின்னு கிடையாது. பட் எப்படி சொல்கிறது, அதை நினச்சி பார்க்கணும், அதை நினச்சி பார்த்து வெளியே சொல்லணும் அப்படின்னு கிடையாது. பட் அவங்க செஞ்ச விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் எல்லாருமே பண்ணுவோம். யாராக இருந்தாலும் சரி, நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுங்க. நீங்கள் யார் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க உங்களை மதிக்காமல் இருக்கலாம், பட் அவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களும் அந்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. பட் அதை இவ்வளோ உயரம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ அவருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் தான் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமானார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நிறைய படம் நடிச்சிருந்தார். ஸோ அதில் நிறைய படத்தில் ஸ்டார்டிங்கில் எல்லா படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா வில்லனாக தான் நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார். ஸோ திரு கமலஹாசன் அவர்களுக்கு வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ ஆனால் அவருடைய இந்த 16 வயது நிலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். பட் இவர் அசால்ட்டாக ஹேண்டில் டீல் பண்ணிட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த அப்படி சொல்கிறது, அடிக்கடி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உட்காந்துட்டு இருப்பார், உடம்பு பிடிச்சி அழுத்திட்டு இருப்பாங்க, அந்த சீன். ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே சொல்லலாம் சூப்பராக செம்மையாக நடிச்சிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறது, அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாகவே அவர் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சர்டன் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரு கமலஹாசன்
சிங்கப்பூரில் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இப்போ பார்த்து இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒன்றா நடிக்க வேணாம், நீங்களும் நானும் ஒன்றா நடித்தோம் அப்படின்னா ஸோ நீங்களும் வளர முடியாது, நானும் வளர முடியாது, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தனியாக நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவாக தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு படமும் வந்து அவங்க சேர்ந்து நடிக்கல. பட் அவங்க சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் வர்றது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் பணம் பிரச்சனை கிடையாது, ப்ரொடியூசர் பிரச்சனை கிடையாது. ப்ரொடியூசர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ஒன்றா நடிக்கிறேன்னு சொன்னால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு பொசிஷன் கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டைரக்டர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல. யாரை வில்லனாக போடுவாங்க, யார் ஹீரோவாக போடுவாங்க அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வில்லனாக போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியல. சூப்பர் ஸ்டார் பின்னிடுவார், பிரச்சனை கிடையாது. கமல்ஹாசன் சும்மா கிடையாது, அவர் நல்ல ஆக்டர், செமையான ஆக்டர். அவர் வந்து பிச்சிடுவார், பிரச்சனை கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் என்னன்னு கொண்டு போய் நீங்கள் முடிப்பீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்கிறது, நம்மளே நம்ம கழுத்தை வந்து கத்தியால் அறுத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டேரக்டர்ஸ் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது நடந்தால் நல்லாயிருக்கும். பட் அது நடக்கக்கூடிய டேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆஃப் நவ் நோ ஐடியா. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் 2 பேரும் ஒன்றா பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கோடிக்கு மேலே அசால்ட்டாக வசூல் பண்ணுற அந்த படம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கு மேலே போயிடும். பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா கூட வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு 500 கோடி பட்ஜெட் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட 500-600 கோடி பட்ஜெட் வச்சா கூட கண்டிப்பாக வந்து டபுள் அமௌண்ட் அவங்க எடுத்துடலாம். ஏன்னா டபுள் அமௌண்ட் சென்ஸ் கலெக்ஷன் தேட்டருக்கு கலெக்ஷன் மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஓடிடி ப்ளஸ் ஆடியோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க எடுத்துடலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோவாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணார். ஹீரோவாக நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 வருஷத்துலேயே, அதாவது 25 படங்களுக்குள்ளவே அவர் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 நடிகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறோமோ டேரக்டர்ஸும் சும்மா சொல்லக்கூடாது. டேரக்டர் மகேந்திரன், டேரக்டர் முத்துராமன், ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே பாலச்சந்தரில் அவருடைய குரு, நான் குருன்ற இதில் சொல்கிறேன் நான். பட் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டேரக்டர் முத்துராமன் தான் வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் சேஞ்ச் பண்ணார். நிறைய விஷயம் சேஞ்ச் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, ஒரு குணச்சித்திர நடிகராகவும், ஆக்ஷன் ஹீரோவாகவும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து அவர் பண்ணி தான் அவர் தான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கார். எந்த அளவுக்கு மகேந்திரன் சொல்லாமோ அந்த அளவுக்கு இவரும் சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் விட ஒரு டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், எப்படி சொல்ற டானா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், பில்லா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது, மக்களை வந்து ரொம்ப 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 வந்து ரசிக்க வச்ச படம். அந்த படம் கிடையாது, அந்த படம் இல்லை, நிறைய படமே அப்படி தான். பட் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படம். அந்த சாங் ப்ளஸ் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் வரணும், நடந்து போகிற வேகமாக அவர் அப்போ என்ன வேகத்தில் நடந்தாரோ அதே வேகத்தில் தான் இப்பயும் நான் பார்க்குறேன். அவர் அப்போ நடந்த வேகத்தை நான் பார்க்கல, பட் நான் வீடியோவில் அந்த படத்தில் பார்த்தேன். பட் இப்போ வந்து டேரெக்டாகவே பார்த்துருக்கேன் அவர் எப்படி நடக்கிறார். டேரெக்டாக இந்த சென்ஸ் ஒரு ஆடியோ லான்ச் போகிறார் அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச்சில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்லாவே நடந்திருப்பார். நல்லா இருந்த சென்ஸ் வேகமாக நடந்திருப்பார். பட் அந்த 74 வயசுலேயும் அவர் இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூலி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு 55 செகண்ட்ஸ் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னமா டான்ஸ் ஆடுறா இருப்பான் மனுஷன், என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இன்னும் நிறையா இருக்குது, பேசிகிட்டே போகலாம். பட் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள், சக நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வாழ்த்துக்கள் வந்து அவருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க நிறைய அரசியல் தலைவர்கள், சக நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அப்படி பார்க்கலாம். எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால், ஸ்டைலால் ரசிகர்களாக்கி கொண்ட அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திரையுலகில் தொடர் வெற்றிகளை குவித்து வரும் தாங்கள் எப்போதும் அமைதியோடும் மனமகிழ்ச்சியோடும் திகழ்ந்து மக்களை மகிழ்வித்திட விளைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காரு. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா அவரும் கிடையாது, நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஆற்றல் மிகு நடிப்பு திறமையால் உலகம் எங்கும் வாழும் திரை ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்துள்ள திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி சாரின் கலையுலக பயணம் இன்று போல் என்றும் நம் எல்லோரையும் மகிழ்விக்கட்டும். நல்ல உடல் நலத்துடன் அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து அவரை வாழ்த்திருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆரோக்கியர் நண்பர் அவரும் வந்து வாழ்த்திருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திரு கமல்ஹாசன் அவர்கள் அன்பு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ஆஸ்தான டைரக்டரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு த லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், யூ ட்ரூலி ஆர் யா ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது இங்கே மட்டும் முடியல. நம்ம ஜெயிலர் படத்தில் நடிச்சிருப்பார் இல்லைங்களா சிவராஜ்குமார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த் அங்கிள், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் தென் டுடே அண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் அவர் தெரியும், கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிரதீப் ரங்கநாதன் அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது எஸ்.ஜே. சூர்யா அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் லோகேஷ் கனராஜ் அவரும் தனுஷ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு த ஒன் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் த ஃபினாமினன் தட் ரெடிஃபைன்ட் மாஸ் அண்ட் ஸ்டைல் மை தலைவா ரஜினிகாந்த் சார். எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சொல்லுவார்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசை சேர்ந்த திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவரும் வந்து விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷிங் மை டியர் ஃப்ரெண்ட் த லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எ வெரி ஹாப்பி பர்த்டே, மே ஹீ பி பிளஸ்ட் வித் குட் ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் கண்டினியூட் சக்ஸஸ் இன் ஆல் ஹிஸ் என்டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவர் மட்டும் கிடையாது, டேரக்டர் வெற்றிமாறனும் சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரமுத்து வந்து ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, வயிற்றில் தொப்பை சேராத உடலோடு தலையில் கர்ப்பம் சேராத மண்ணோடு அரை நூற்றாண்டாய் ஒரு நட்சத்திரம் உச்சத்தில் இருப்பது அத்துணை எளிதல்ல, ஆனால் இன்னும் தேயாத கால்களோடு ஓயாத ஓட்டம். சூப்பர் நண்பரே, ஓய்வு குறித்த சிந்தனை உங்களுக்குண்டோ தெரியாது, ஆயினும் ஒரு யோசனை, ஓய்வுக்கு முன் இன்னொரு உச்சம் தொடுங்கள் அல்லது இன்னொரு உச்சம் தொட்டபின் ஓய்வு பெறுங்கள். அவர் பார்க்காத உச்சம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, அவர் பார்க்காத உச்சம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எப்படி சொல்கிறது நிறைய கலெக்ஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து எப்படி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு போன ஸ்டேட்ஸ் தான். பட் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அவருக்கு திரும்ப ஒரு முறை வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூலி படத்தோடைய ட்ரைலரும் வந்து ட்ரைலர் கிடையாது, சும்மா ஒரு சாங்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் இது எப்படி சொல்கிறது, ஏன்னா இவங்க மட்டும் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஸோ இவங்க இந்த மாதிரி எப்படி சொல்கிறது சினி ஃபீல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கூட நான் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வேறு எந்த ஆக்டர்ஸுக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஈவன் பொலிட்டீஷியன்ஸுக்கு கூட நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஓகே, அவர் எப்படி சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய உழைப்பு, அவருடைய எப்படி சொல்கிறது அந்த விடாமுயற்சி. தோல்வியை கண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோண்டு போகிற மனுஷன் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு, நான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறதுக்கு நான் யானை இல்லை, உடனே எழுந்திருக்காது. அது எதுவும் சொல்லுவார், அது நமக்கு சரியாக வரமாட்டுது. அது ஓகே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே. தேங்க்யூ.